ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவியும் கீ ஃப்ரைட் ரைஸும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சிக்கன் கிரேவி வந்து இன்றைக்கி நான் ஹோட்டல் ஸ்டைலில் செஞ்சுருக்கோம். கீ ஃப்ரைட் ரைஸும் நான் உங்களுக்கு ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக்கெல்லாம் போட்டு இதுவும் வேறு டைப்பில் செஞ்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டில் பார்ப்போம். 2 கிலோ சிக்கனுக்கு 7 பெரிய வெங்காயம் வந்து அந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நல்லா சன்னமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி உதுத்தி தனித்தனியாக இருக்கிற மாதிரி. இப்போ ஆயில் வந்துட்டு இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அதை நம்ம ரீயூஸ் பண்ணுறது தேவையில்லை. அதனால் தேவையான அளவு ஆயில் எடுத்துகிட்டு அதை தனியாக ஃப்ரை பண்ணுவோம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வெங்காயத்தை. இது நம்ம பேஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப டீப் ஃப்ரை, அதாவது முருகலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது இன்க்ரீடியன்ட்ஸ் 1 by 1 பார்க்கலாம். 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். ஒரு 1/2 hour முன்னாடியே இந்த மாதிரி முந்திரியும் பாதாமையும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேக்ஸிமம் ஃப்ளஷ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஆயில் தேவையான அளவு. அடுத்தது இந்த சைஸ் கப்பில் வந்துட்டு 1 கப் தயிர் எடுத்துருக்கோம். புளிக்காத தயிர் எடுத்துக்கலாம். அடுத்தது ஹோல் கரம் மசாலா. நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஆனியன். முந்திரியும் பாதாமும் சேர்த்து ஒரு 50 கிராம் ஒரு 1/2 hour முன்னாடியே ஊற வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூன் இதுக்கு தேவைப்படுது. கரம் மசாலா 3/4 ஸ்பூன் எடுத்துருக்கோம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். உப்பு தேவையான அளவு. ப்ளைன் வரமிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தேவையான அளவு. ஃப்ளேவருக்காக வந்து காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம். இதில் வந்து தயிர் சேர்த்துறதுனால உங்களுக்கு தக்காளி வந்து 1 தக்காளி விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது முந்திரியும் பாதாமையும் பேஸ்ட் பண்ணுறோம். அது கூடவே சேர்த்து இந்த வறுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கலாம். இப்போ தயிரையும் நம்ம ஜார்லேயே வந்துட்டு போட்டு இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் ஈவனாக மிக்ஸ் ஆகும். வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஆயிலில் வந்துட்டு ஹோல் கரம் மசாலா, ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துப்போம். தக்காளி வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஏன்னா தயிர் சேர்த்துறதுனால உங்களுக்கு அந்த புளிப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் தக்காளி அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கணும். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள், மல்லித்தூள், அடுத்தது கரம் மசாலா பவுடர், வரமிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி. இது வந்து கலருக்காக மட்டும்.
நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உங்களுக்கு ஆயில் தனியாக வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். அப்போ தான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த பச்சை வாடை போகும். பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தயிர், உங்களுக்கு பாதாம் முந்திரி பேஸ்ட்டு, ஆனியன் சேர்த்தது இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது ஃப்ளேம் அதிகப்படுத்தி கொஞ்சம் நேரம் வதக்கணும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு முந்திரி பருப்பு பாதாமெல்லாம் இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக அடி பிடிக்கும். அதனால் இது கலந்து விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்ந்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் சிக்கன் வந்து தனியாக கூட பாயில் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். பட் உங்களுக்கு இந்த மசாலா ஃபுல்லும் அதில் அப்சர்வ் ஆகணுங்கிறதுனால நான் இதிலேயே தான் சேர்த்துருக்கேன். நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ சிக்கன் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இனி வந்து நம்ம தண்ணி சேர்த்த வேண்டாம். ஏன்னா சிக்கனில் இருக்கிற தண்ணியே வந்து இதுக்கு போதுமானதாக இருக்கும். நல்லா மிக்ஸ் ஆனோன்னே நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணாலுமே நம்ம அடிக்கடி திறந்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா இப்போது சிக்கன் நல்லா வெந்துருச்சு. சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிக்கு, அதாவது நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஃபைனலாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வரமிளகாத்தூள் கூட ஜாஸ்தியாக சேர்த்திட்டிங்கன்னா பெப்பர் பவுடரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பெப்பர் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துட்டோம்னா உங்களுக்கு காரம் வந்து அளவளவாக இறங்கும். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம மல்லித்தழை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இது கீ ரைஸு, உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸு, சப்பாத்தி, பரோட்டா இது எல்லாத்துக்குமே சூட் ஆகும். நீங்கள் ப்ரெட் சாண்ட்விச் கூட இதை நான் தொட்டு சாப்பிட்லாம். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம கீ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம 1 by 1 பார்க்கலாம். இதுக்கு பாசுமதி அரிசி நான் எடுக்கல, ஜீரக சம்பா தான் எடுத்திருக்கோம். ஆயில் தேவையான அளவு, ஜீரக சம்பா அரிசி, பால் வந்து இந்த சின்ன டம்ளரில் 1 டம்ளர் நார்மலான பால் எடுத்திருக்கேன். ஹோல் கரம் மசாலா, முந்திரி, ஒரு 1/2 டொமேட்டோ எடுத்திருக்கோம். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சன்னமாக கட் பண்ணது. அடுத்தது பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு, அடுத்தது சாஜீரா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கோம். சாஜீராங்கிறது வந்து உங்களுக்கு கேக் சீடுன்னு சொல்லுவாங்க பிரியாணி தாளிக்கிறதுக்கு. நெய் தேவையான அளவு எடுத்துருக்கோம். இப்போது பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு கீ அதிகமாக சேர்த்தணும், அதனால் கொஞ்சம் அதிக அளவில் தான் நான் சேர்த்துருக்கேன். கீ ரைஸுங்கிறதுனால உங்களுக்கு கீ அவாய்ட் பண்ணணுன்னா நீங்கள் ஆஃப் கீ எடுத்துக்கோங்க, ஆயில் பாதி எடுத்துக்கோங்க. அடுத்தது சாஜீரா சேர்த்துட்டு ஹோல் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். அடுத்தது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு தேவையான அளவு,
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஆனியன் வந்து கலர் மாறாமல் இருக்கணும். கீ ரைஸுங்கிறதுனால உங்களுக்கு அந்த ஒயிட் கலர்லேயே இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். அடுத்தது தக்காளி சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முந்திரி பருப்பு இந்த சமயத்தில் தான் சேர்த்தணும். முன்னாடியே சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கலர் மாறிடும். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லி, சேர்த்துட்டு லேசாக வதக்கிக்கலாம். அடுத்தது 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் நான் தண்ணி எடுத்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம பாலை இதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கொதிக்கும்போது நம்ம அரிசியை சேர்த்துருக்கோம். அரிசி சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் எடுத்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து நீங்கள் செஞ்ச உடனே இமீடியட்டாக சாப்பிட்ணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் நம்ம செஞ்ச சிக்கன் கிரேவி. இன்றைக்கி வந்து நம்ம கீ ரைஸும் சிக்கன் கிரேவியும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.